நமசிவாயே. இந்த சுலோகத்தை பற்றி பிடிச்சிக்கங்க. நாம் எப்படியோ சொன்னால் நாம் எண்ணியது கிடைக்காது. இப்படித்தான் சொல்ல வேண்டும்னு வரையறை கொடுத்துக்கிறாங்க. அப்படி சொன்னோமா நம்ம வாழ்க்கை கட்டாயம் மாறும். அப்புறம் இந்த இறை வழிபாட்டில் இன்றைக்கி எல்லாமே எப்படியோ ஒன்று செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. பழனிக்கு போனால் பணம் கட்டிட்டா திருநீர் அனுப்பிடுவாங்க. அந்த திருநீரை வாங்கிட்டா நமக்கு எல்லாம் நடக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு அப்படி பணம் கட்டி திருநீரை வாங்கி நல்லது நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தா அது மிக குறைவாக தான் இருக்குது. அவங்கவுங்க ஜாதக நிமித்தம் நல்லா இருந்தால், அவங்கவுங்க யோக பலன் பெற்றவங்களாக இருந்தால் நீங்கள் எதையுமே வாங்க வேண்டாம். சாமி இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் கிடைக்கும். நாம் யோகம் இல்லாதவங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அந்த இறைவனை பற்றி பிடித்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இங்கே கொண்டு வரோம். ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் ஊட்டியிலிருந்து ஒரு குடும்பம் இங்கே வருது. அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர், ரோடு கான்ட்ராக்டர். ஆனால் கல்யாண தடை ஏற்பட்டு இருக்குது. ஊட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்மள்ட்ட தான் வருவாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவங்க சாமிக்கு பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனாலும் அந்த திருமணம் தாமதமாக தான். இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தோடு வந்தாங்க. அந்த கல்யாண தாமதமான பொண்ணு ஒரு பேப்பரில் ஒரு 108 பேப்பரை கட் பண்ணி அதில் ஓம் நமச்சிவாயங்கிற இந்த மந்திர வார்த்தையை எழுதி சாமிக்கு மாலையாக போட்டாங்க. அந்த வருஷமே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ நாம் யாரோ ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒரு பக்திமார்க்கமாக இருப்பாங்க, இங்கே வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அவங்க பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம், ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல படிப்பு, இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டே இருப்பாங்க. நாமளும் தான் இங்கே கும்பிட்றோம், ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சாமி மேலே மன வருத்தம் கூட சொல்லுவாங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, யாருக்கு பிரச்சனையோ அவங்க இந்த இடத்துல கால் பறிக்கும் போது தான் இந்த இடத்தில் குவிந்து கிடக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி அவங்க மேலே படுது. அவங்க மேலே படும்போது தான் அவங்களுக்கு ஒரு சக்தி பிறக்குது. அந்த சக்தி பிறக்கும் போது அவங்களுக்கு ஒரு காந்தப்புலம் ஏற்படுது. அந்த காந்தப்புலம் ஏற்படுறதுனால தான் அவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் நடக்குது. இப்போ நான் எனக்கு மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சேன், நான் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நான் தினம் சாமி கும்பிடலாம், போயிடலாம். ஆனால் எனது எண்ணம் என்ன சொல்லுது, நம்மோடு சேர்ந்து நம்மை சார்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை சொல்கிறதுனால தான் இப்போ நாம் வரோம். இங்கே வந்தவங்களுக்கு கம்பல்சரியாக அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அதுவே அவங்களுக்கே தெரியாமல் இருக்கு. அவங்க ஏதோ ஒன்று மேலே வச்சிருப்பாங்க, அது நடக்காது. ஆனால் அதை நடக்கிறதுக்கு வேறையெல்லாம் நடக்கணும். ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா நாம் ஒரு வாடகை வீட்டில் போய் இருப்போம். அந்த வாடகை வீட்டில் போய் இருந்தால் ஒரு பொண்ணு கொடுக்குறவங்க யோசிப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க.
அதே நம்ம வந்து ஒரு சொந்த ஊர் சிம்பிளாக கட்டிட்டு அப்புறம் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து வரணும் தேடினா அதுக்கு பின்னாடி வந்து அது கிடைக்கும். நாம் அந்த வீடு கட்டுறதை பெருசாக நினைக்க மாட்டோம். நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகலையே அப்படின்ட்டு தான் நினச்சி அதுக்குள்ளேயே நம்ம மனம் கோளாறு ஏற்பட்டு சாமியை திட்டி பேசி நாம் அந்த அருள் ஞானத்திலேருந்து வெளியே வந்துடுவோம். இப்படி வெளியே வரும்போது தான் நம்ம எண்ணியது கிட்டாமல் போய் மறுபடியும் இன்னொரு சாமி தேடுவோம். அந்த சாமிகிட்டையுமே ஒரு குறிப்பிட்ட காலம் எந்த சாமிகிட்ட சக்தியுள்ள சாமின்னு நீங்கள் தேடி போனாலும் அந்த சாமி பக்கத்தில் போய் நாம் தொட்டு கும்பிடலான்னு ஆசைப்பட்டு தொட்டு கும்பிட்டிங்கன்னா அன்னைக்கு நீங்கள் வந்து உங்கள் சக்தியெல்லாம் இழந்துட்டு தான் போகிறீங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போனால் 3 வருஷம் போனால் தான் அவங்க வந்து கன்னிசாமினா 3 வருஷம் போகணும். அதுக்கு பின்னாடி தான் அதுக்கு ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ். 1 வருஷத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் அவங்கள வந்து கூட்டிகிட்டே போவாங்க. இதெல்லாம் இருக்குது. அப்போது இப்போ நாம் இங்கே கூட வந்து சாமி பக்கத்தில் போய் வந்தால் நமக்கு சீக்கிரம் கிடைக்கி அப்படின்னு ஒரு தவறான கருத்தை நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. இந்த சாமி பக்கத்தில் நெருப்பு எரியுது. அந்த நெருப்புக்குள்ளே 108 திரவியங்கள் 9 வகையான சமித்துகள் போடப்பட்டு நெய் ஊற்றப்பட்டு எரிக்கப்படுகிறது. அந்த எரிக்கப்படும் பொழுது அதை சமநிலைப்படுத்துவதற்கு இங்கே சுற்றிலும் இருக்கக்கூடிய காற்றுகள் வருகிறது. இங்கே முதல் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற காற்று வரும். அடுத்த வருஷம் அடுத்த முறை தொடர்ந்துன்னு செய்யும் பொழுது இந்த ஏரியாவே வந்து ஒரு சுபிட்சம் பெற்றதாக மாறும். இன்னைக்கு நாம் ஒரு 30 பேர் 40 பேர் ஒரு பக்திமான்களாக இருக்கிற வரோம். இது ஒரு காலத்தில் இங்கே இடமில்லைங்கிற சூழ்நிலை வரும். அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அப்போ அது வரைக்கும் வந்து நாம் வந்து காத்துட்டு இருக்குன்னு நம்ம செய்ய வேண்டியது சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கணும். அதில் மனம் உறைஞ்சமா நமக்கு மார்க்கம் கிடைக்காது. இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுட்டு செய்யணும். அப்போது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கல, நம்ம நாள் கடந்துட்டே போகுது, ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா கம்பல்சரியாக அவர்களின் குழந்தைகளை அழைத்து வந்து இந்த இடத்திலே அமர வைத்து அவர்களுக்கு அந்த காந்த புலத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் நம்ம பெற்றோர்கள் செய்யக்கூடியது. அது இல்லாமல் நாம் போய் வாங்கிட்டுலான்னு நினச்சா அது வந்து கிடைக்கலாம். அதற்கான நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான பலன் தான் கிடைக்கும். முழு பலன்கிறது வந்து முழுவதும் வந்தால் தான் கிடைக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இது ஒரு உண்மையான விஷயம். இங்கே நடந்த விஷயத்தை நம்ம சொல்கிறேன்.